السلام عليكم ورحمة الله وبركاته. அத்தர்சுல் இஷ்ரூன் 20வது. அஷர அப்படின்னா 10, இஷ்ரூன் என்றால் 20. 20வது பாடம், 20th லெசன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாம 19வது பாடத்துல பார்த்த அதது மாதூது 3ல இருந்து 10 வரைக்கும் தான் அந்த சட்டத்தை தான் இங்கேயும் பார்க்க போறோம். ஆனா என்ன அப்படின்னா 19வது பாடத்துல நல்லா கவனிச்சு இருந்தீங்க அப்படின்னா மாதூத் எல்லாமே முதக்கராக ஆண்பாலாக இருந்திருக்கும், அதது பெண்பாலாக இருந்திருக்கும். இந்த பாடத்துல என்ன கொண்டு வராங்கன்னா மாதூத் எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக முன்னஸாக இருக்கும், அதத முதக்கராக ஆண்பாலாக கொண்டு வரணும். ஆக 20வது பாடமும் அதத் மாதூத் பற்றி தான். அதிலும் 3லிருந்து 10 வரைக்கும் என்ன சட்டமோ அதைத்தான் 20வது பாடத்திலும் நாம பார்க்க போறோம். புதிதாக எதுவும் நாம பார்க்க போறது இல்ல. லைலா சொல்றாங்க, யா சல்மா, ஓ சல்மாவே, அஃபீஃபஸ்லி கி, என் கி யார்கிட்ட பேசுறாங்க? லைலா சல்மாட்ட பேசுறாங்க. 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. அப்போ க வரும் பொழுது கவனிக்கணும். இந்த காஃபை பார்த்துட்டீங்கன்னாலே காவா கியா அப்படின்னா நீங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுதான் காவா கியான்னு சொல்லணும். இங்க யார் 2 பேர் பேசிக்கிறாங்க? லைலாவும் சல்மாவும் பேசிக்கிறாங்க. அதனால அஃபீஃபஸ்லிகி த்வாலிபாத்துன் மினஸ்ஸீனி வல் யாபானி. அஃபீஃபஸ்லிகி உன்னுடைய வகுப்பில், ஹம்சத்துல் இஸ்திஃபாம். துவாலிபாத்துன், துவாலிபத்துனுடைய பன்மை மாணவிகள், ஃபீமேல் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். மினஸ்ஸீனி சைனாவில் இருந்தும், வல் யாபானி ஜப்பானில் இருந்தும் மாணவிகள் இருக்கிறார்களா உன்னுடைய வகுப்பில்? ஓ சல்மா, இஸ் இன் யுவர் கிளாஸ் girl students from China and Japan? உடனே சல்மா சொல்றாங்க, நாம், ஆமாம், எஸ். ஃபீ ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பில், இன் அவர் கிளாஸ், ஹம்சு துவாலிபாத்தின், இங்க நல்லா கவனிங்க, 5 மாணவிகள். அதது ஆண்பாலாக வந்திருக்கு பாருங்க. ஏன் ஆண்பாலாக வந்திருக்குது? மாஸ்குலின் ஃபார்ம், ஆண்பால் வடிவத்துல வந்திருக்குது. ஏன்னா மாணவிகள், இங்க மாதூத் யாரு? மாணவிகள், பெண்பாலாக இருக்கிறதுனால அதது ஆண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆக 3 to 10ல அதத ஆண்பாலாக கொண்டு வரணுமா பெண்பாலாக கொண்டு வரணுமா அப்படின்னா மாதூதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரணும். மாதூதுக்கு ஆப்போசிட். இங்க மாதூது பெண்பால், அதனால இதுக்கு ஆப்போசிட்டா ஆண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆக எண்ணிக்கையில ஹம்சன்னு சொன்னாலும் ஹம்சத்தன்னு சொன்னாலும் 5 தான். ஹம்சத்தன்னு சொன்னாலும் 5 தான். ஆனா ஹம்ச சொல்லணுமா ஹம்சத்த சொல்லணுமா, ஹம்சு சொல்லணுமா ஹம்சத்துன்னு சொல்லணுமா அப்படின்னா மாதூத கவனிச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். பொதுவா கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஹம்சுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹம்சத்தும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஃபீ ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பில் 5 மாணவிகள் மினஸ்ஸீனி சைனாவிலிருந்து இருக்கிறார்கள். In our class there are 5 girl students from China. wa arba'u twalibatin. ஆனா ஹரக்கத் பாத்தீங்கன்னா முதாஃபுன் இலைஹி கவனிச்சு மாதூதுக்கு என்ன செய்வாங்க? கஸ்ரா கொடுப்பாங்க. 4 மாணவிகள் மினல் யாபானி, மினல் யாபானி ஜப்பானிலிருந்து 4 மாணவிகள் இருக்கிறார்கள். 4 girl students from Japan. சமானி, சமானி ஆண்பால், பெண்பால் சமானியத்து, சமானியத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்பால். சமானி தாலிபாத்தின் 8 மாணவிகள் மின் இந்தோனேசியா, இந்தோனேஷியாவிலிருந்து இருக்கிறாங்க. 8 girl students from Indonesia. அடுத்து லைலா கேக்குறாங்க. லைலா சொல்றாங்க, ஃபீ ஃபஸ்லினா
இன் அவர் கிளாஸ் எங்களுடைய வகுப்பில் சலாசு தாலிபாத்தின் 3 மாணவிகள் மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து இருக்கிறார்கள். வசித்து தாலிபாத்தின் 6 மாணவிகள் மின் பிலிப்பைன்ஸ்ல இருந்து இருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வசபோ தாலிபாத்தின் மற்றும் 7 மாணவிகள் மினல் குவைத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். And in our class 3 girl students from India and 6 girl students from Philippines and 7 girl students from Kuwait. இப்ப இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அதது மாதூது அதது வந்து 3 to 10 இருக்குது, 3ல இருந்து 10 வரைக்கும் இருக்குது. மாதூது வந்து முன்னஸாக இருக்கின்றது. அதனால அதத வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, முதக்கராக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக 3 to 10ல அதது வந்து முன்னஸா வரணுமா முதக்கரா வரணுமா அப்படின்னா மாதூதுக்கு ஆப்போசிட்டா வரணும். சல்மா கம் உக்தன் லக்கி யா லைலா. ஏன் லக்கி? லைலாட்ட பேசுறோம். கம் உக்தன், உக்தனா சகோதரி. எத்தனை சகோதரிகள் உனக்கு இருக்கிறார்கள் லைலாவே? How many sisters you have? ஓ லைலா. லைலா சொல்றாங்க லீ எனக்கு இருக்கிறது. I have சலாசு அகவாத்தின். சலாசு அகவாத்தின் 3 சகோதரிகள். இங்க அகவாத் என்பது முன்னஸ், அதனால அதது வந்து முதக்கராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சலாசு அகவாத்தின். I have 3 sisters. எனக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். சல்மா கேக்குறாங்க வக்கம் அகன் லக்கி. வக்கம் அகன் லக்கி, உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் உனக்கு? அப்போ இங்க பாருங்க சகோதரர்கள் வந்துடுது, அதது வந்து முன்னஸாக வருது. ஏன்? மாதூது வந்து முதக்கராக இருப்பதின் காரணத்தினால். இஹ்வத்துங்கிறது முதக்கர், முன்னஸ் நினைச்சிடாதீங்க. அஹனுடைய பன்மை தான் இஹ்வத், சகோதரனுடைய பன்மை இஹ்வத். அதனால தாய் இருக்குதே அப்படின்ட்டு முன்னஸ் அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாது. முன்னஸ்னா என்ன? ஃபெமினைன், பெண்பால் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது வந்து முதக்கர். இப்ப மாதூது வந்து முதக்கராக இருக்கிறதுனால அதது வந்து முன்னஸாக இருக்கின்றது. லீ ஹம்சத்து இஹ்வத்தின், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். I have 5 brothers. I have 5 brothers. அடுத்து சல்மா லக்கி சலாசு அகவாத்தின் வஹம்சத்து இஹ்வத்தின். உன்னை கேட்குறாங்க, இங்கே சொல்லியிருக்கிறாங்கல்ல 3 சகோதரிகள் 5 சகோதரர்கள், அதை அப்படியே திருப்பி கேட்குறாங்க. ஓ உனக்கு 3 சகோதரிகள் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லக்கி சலாசு அகவாத்தின் வஹம்சு இஹ்வத்தின், உனக்கு 3 சகோதரிகள் மற்றும் 5 சகோதரர்கள். You have 3 sisters and 5 brothers. உடனே லைலா சொல்றாங்க மேம். ஆமாம், எஸ். வக்கம் அகன் வ உக்தன் லக்கி. இங்க எல்லாம் லக்கி லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்? இங்க பேசுற 2 பேரும் சல்மாவும் லைலாவும். அப்போ லக்க வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. நாம் வக்கம் அகன் வ உக்தன் லக்க, இங்க மேல சொன்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு உனக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள்? லக்கி, உனக்கு சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை? How many brothers and sisters to you? சல்மா சொல்றாங்க லீ எனக்கு அர்பாத்து இஹ்வத்தின் வ அர்பாத்து அகவாத்தின், எனக்கு 4 சகோதரர்கள் 4 சகோதரிகள். I have 4 brothers and 4 sisters. இங்க பாருங்க, இங்க ரெண்டுமே அர்பாத்து 4 தான் வந்திருக்குது. ஆனா இங்க அர்பாத்தூன் கொண்டு வந்திருக்கிறாங்க, இங்க அர்பஉ அந்த தாய் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. ஏன்? மாதூதை கவனித்து. இங்க மாதூது முதக்கராக இருப்பதினால் அதது முன்னஸாக வந்திருக்கிறது. இந்த இடத்துல மாதூது முன்னஸாக இருப்பதினால் அதுக்கு ஆப்போசிட்டாக அதது வந்து முதக்கராக இருக்கிறது. இதுதான் 3ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம். அதுக்கு மேல வேற சட்டம்.
லைலா சொல்றாங்க, இன்னும் சல்மா சொல்றாங்க எனக்கு 4 சகோதரர்கள் 4 சகோதரிகள் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன பிரமாதம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது அவங்களுக்கு 8 சகோதரர்கள் 8 சகோதரிகள் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க லைலா வந்து இங்க பேசுறாங்க. லைலா லீ எனக்கு ஜமீலத்துன் ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பு தோழி இருக்கிறாள். இஸ்முஹா ஹதீஜா அவளுடைய பெயர் ஹதீஜா. அவளுடைய பெயர் ஹதீஜா. லஹா அவளுக்கு இருக்கிறது சமானியத்து இஹ்வத்தின் வ சமானி அஹ்வாத்தின் 8 சகோதரர்கள் 8 சகோதரிகள் இருக்கிறார்கள். I have a classmate. Her name is Khadija. She has 8 brothers and 8 sisters. அப்போ 8ல வந்து சமானி அப்படின்னா முதக்கர், சமானியத்து அப்படின்னா முஅன்னஸ். மாதூதை கவனித்து அதுக்கு ஆப்போசிட்ல வந்திருக்கு. இதோட பாடம் முடியுது. ஒரு தடவை அரபி மட்டும் படிச்சுட்டு போவோம், பெருசா எதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே 19வது பாடத்துல படிச்சதுதான். ஆனா இங்க 2 பெண்கள் பேசிக்கிறாங்க, லைலா சல்மா அப்படிங்கிறது. மற்றபடி எல்லாமே நாம படிச்சதுதான். அரபி மட்டும் சேர்ந்து படிப்போம், சப்தமா படிங்க. தெரியாததை பென்சில் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கிட்டு அடிக்கோடிட்டு பாடம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகளை கவனமாக ஒரு 3-4 முறை பயிற்சி செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் இஷ்ரூன். அத்தர்சுல் இஷ்ரூன். லைலா யா சல்மா அஃபி ஃபஸ்லிகி த்வாலிபாத்துன் மினஸ்ஸீனி வல் யாபானி. சல்மா نعم في فصلنا 5 طالبات من الصين و4 طالبات من اليابان و8 طالبات من إندونيسيا. ليلى وفي فصلنا 3 طالبات من الهند و6 طالبات من الفلبين و7 طالبات من الكويت. سلمى كم أختا لك يا ليلى؟ كم أختا لك يا ليلى؟ ليلى لي 3 أخوات. لي 3 أخوات. سلمى وكم أخا لك؟ وكم أخا لك؟ ليلى لي 5 إخوة. لي 5 إخوة. سلمى لك 3 أخوات و5 إخوة و5 إخوة. لك 3 أخوات و5 إخوة. ليلى نعم. وكم أخا وأختا لك؟ وكم أخا وأختا لك؟ سلمى لي 4 إخوة و4 أخوات. لي 4 إخوة و4 أخوات. ليلى لي زميلة اسمها خديجة. لي زميلة اسمها خديجة. لها 8 إخوة و8 أخوات. لي زميلة اسمها خديجة. لها 8 إخوة و8 أخوات. الحمد لله. தமாரின். இப்போ தமாரின் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே படித்தது போலத்தான் வரும். இக்ரா வக்து, ரீட் அண்ட் ரைட், படி மற்றும் எழுது. சலாசு தாலிபாத்தின் 3 மாணவிகள் 4 மாணவிகள் 5 மாணவிகள், அதான் சொல்றாங்க. சலாசு தாலிபாத்தின் அர்பாவு தாலிபாத்தின். இங்க தாலிபாத் என்று இருப்பதனால் மாதூத் வந்து முன்னஸாக இருக்கிறதுனால அதது வந்து முதக்கராக ஆண்பாலாக இருக்கின்றது. அதுதான் 3 மாணவிகள்ல இருந்து 10 மாணவி வரைக்கும் கவுண்ட் பண்றோம். 3 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 10 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும். சலாசு துவாலிபாத்தின், அர்பாஉ துவாலிபாத்தின், ஹம்சு துவாலிபாத்தின், சித்து துவாலிபாத்தின்.
7 طالبات 8 طالبات 9 طالبات 10 طالبات 3 students 4 students ல இருந்து 10 students girl students. இக்ரா வக்தும் படி மற்றும் எழுது. இக்ரா வக்தும் படி மற்றும் எழுது. ஃபீ பைத்தினா எங்களுடைய வீட்டில் சலாசு குரஃபின் மூன்று அறைகள் இருக்கின்றன. ஃபீ ஃபஸ்லினா இன் அவர் ஹவுஸ் 3 ரூம்ஸ். இப்போ குரஃப் வந்து பெண்பால். எப்படி குரஃப் வந்து பெண்பாலாக இருக்கிறது? ஆண்பாலாக பெண்பாலாக பார்க்கணும்னா ஒருமையைத்தான் பார்க்கணும், முஃப்ரதுக்கு தான் கொண்டு வரணும். குர்ஃபத்துன் ஒருமை என்னது? சிங்குலர். முஃப்ரத் குர்ஃபத்துன். குர்ஃபத்துன்ல என்ன இருக்குது? தாய் இருக்குது. அதனால இது முஅன்னஸ். முஅன்னஸ் என்றால் பெண்பால். ஃபீ பைத்தினா சலாசு குரஃபின் எங்களுடைய வீட்டில் 3. இது முஅன்னஸாக இருப்பதினால் அதது வந்து முதக்கராக இருக்கின்றது. ஃபீ பைத்தினா சலாசு குரஃபின் in our house there are 3 rooms. ஃபில் ஜாமியாத்தி 10 ஹாஃபிலாத்தின். ஹாஃபிலத்துன் அப்படின்னா பஸ். ஹாஃபிலத்துன் ஹாஃபிலாத் பன்மை ஜம். ஃபில் ஜாமியாத்தி பல்கலைக்கழகத்தில் 10 பஸ்கள் இருக்கின்றன. 10 ஹாஃபிலாத்தின் முஅன்னஸாக இருப்பதனால் அதது வந்து முதக்கராக இருக்கின்றது. இந்த யூனிவர்சிட்டி 10 buses. ஃபீ ஹாதிஹில் மദ്രസதி 8 முதர்ரிசாத்தின். ஃபீ ஹாதிஹில் மദ്രസதி இந்த பள்ளிக்கூடத்தில், இன் திஸ் ஸ்கூல் 8 முதர்ரிசாத்தின். முதர்ரிசத்துனுடைய பெண் உஸ்தாத், பெண் ஆசிரியருடைய பன்மை முதர்ரிசாத். முதர்ரிசத்துனுடைய பன்மை முதர்ரிசாத். முதர்ரி சுன்னா ஆண்பால், முதர்ரிசத்துன் அப்படின்னா பெண்பால், பெண் ஆசிரியை. பெண் ஆசிரியர் 8 பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பெண்ணாக இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டா அது வந்து ஆண்பாலாக வந்திருக்குது. இன் திஸ் ஸ்கூல் there are 8 female teachers. இந்த பள்ளிக்கூடத்தில் 8 ஆசிரியைகள் இருக்கின்றார்கள். அடுத்து அப்பாசுன் அப்பாஸ், லஹு அவனுக்கு இருக்கிறது, 7 பனாத்தின் பின்தனுடைய பன்மை பனாத், 7 மகள்கள் இருக்கிறார்கள். அப்பாஸ் he has 7 daughters. அப்பாஸ் he has 7 daughters. ஃபீ பைத்தினா எங்களுடைய வீட்டில் 9 தஜாஜாத்தின். தஜாஜத்துன் அப்படின்னா கோழி. தஜாஜாத் கோழிகள், ஹென். ஓகே, தஜாஜத்துன். ஃபீ பைத்தினா எங்களுடைய வீட்டில் 9 தஜாஜாத்தின் 9 கோழிகள் இருக்கின்றன. இன் அவர் ஹவுஸ் there are 9 hens. ஃபில் ஜாமியத்தி 5 குல்லியாத்தின் பல்கலைக்கழகத்தில் 5 பிரிவுகள் இருக்கின்றன. குல்லியாத் நம்ம படிச்சிருக்கிறோம்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். In the university there are 5 departments. குல்லியத் அப்படிங்கிறது காலேஜுக்கும் சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கு சொல்றது பிரிவுகள். 5 பிரிவுகள், 5 வகுப்பு பிரிவு, பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. ஃபில் முஸ்தஷ்ஃபா, ஃபில் முஸ்தஷ்ஃபா ஆஸ்பத்திரியில் 10 தொபீபா, தொபீபாத்னா பெண் மருத்துவர்களுடைய பன்மை ஜம். 10 தொபீபாத்தின் 10 பெண் மருத்துவர்கள், 4 முமர்ரிதாத்தின் 5 பெண் நர்சுகள். முமர்ரிதத்துனுடைய பன்மை ஜம்முதான் முமர்ரிலாத். In the hospital 10 female doctors
and 4 female nurses. இப்போ பெண் மருத்துவர்கள், பெண் நர்ஸ். அதனால அதுக்கு ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக அதது வந்து ஆண்பாலாக வந்திருக்கிறது, முதக்கராக வந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் 8வதிலிருந்து நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 19வது பாடத்தில் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறோம். அதை தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் செய்து அனுப்புங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.